தனது மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாமல் நினைத்ததை அப்படியே சொல்லிவிடும் பழக்கம் கொண்டவன் செல்வன். உண்மைதானே சொல்கிறேன் என்பதே அவன் காரணம். ஒரு நாள் அவன் நண்பன் மணிகண்டன் அரசரின் சேவைக்காக தேர்வு செய்யப்பட்டிருந்தான். தேர்வுக்கு முன் அரசர், இந்த இளைஞனிடம் குறை ஏதேனும் உள்ளதா என்று கிராமத்தாரிடம் கேட்டார். மணிகண்டன் இளம் வயதில் ஒரு சிறிய தவறு செய்திருந்தான். ஆனால் அதை உணர்ந்து திருந்தியிருந்தான். செல்வனுக்கு அதை பற்றி தெரியும். அதை கூறினால் அரசர் அவனை தேர்வு செய்ய மாட்டாரே என்று செல்வனின் மனம் கலங்கியது. அரசர் மீண்டும் கேட்டார். செல்வா, நீ உண்மையையே சொல்வாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏதாவது சொல்ல வேண்டுமா என்றார். செல்வன் சிறிது நேரம் அமைதியாக நின்றான். பின்னர், அரசே, இன்று சொல்ல வேண்டிய உண்மை ஒருவரின் வாழ்க்கையை காயப்படுத்தும் என்றால் அதை சொல்லாமல் இருப்பதே நல்லது. மணிகண்டன் இப்போது நேர்மையானவன், பொறுப்பானவன், அதுவே உண்மை என்று சொன்னான். அரசர் புன்னகைத்தார். இதுதான் உண்மையான வாய்மை என்றார். மணிகண்டன் தேர்வு செய்யப்பட்டான். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். உண்மை என்பது எதை வேண்டுமானாலும் சொல்லிவிடுவது அல்ல. பிறருக்கு தீமை விளைவிக்காத சொல்லே உண்மையான உண்மை என்பதை செல்வன் அன்றுதான் புரிந்து கொண்டான்.